As per NDAS 115's contract term, அதாவது contract term, the standard applies only during the contract period. That means the period in which both parties have enforcement rights and obligations. If either party cancels the contract without penalty and no work is done, then it is not a contract under Indian Section 115. இந்த ஸ்டாண்டர்ட்ல காலத்துக்கு மட்டுமே பொருந்தும். கான்ட்ராக்ட் காலத்துக்கு மட்டுமே பொருந்துங்க. அதாவது இரு தரப்பினருக்கும் சட்டப்பூர்வ உரிமைகள் மற்றும் கடமைகள் இருக்கும் காலம் அது. அதான் கான்ட்ராக்ட் டைம் சொல்லுவாங்க. ஒரு தரப்பினர் பெனால்டி இல்லாமல் கேன்சல் செய்ய முடிஞ்சா அது இந்திய கான்ட்ராக்டே இல்லைன்னு சொல்றாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்க கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணா அட்லீஸ்ட் ஒரு பெனால்டிஸ் கொடுத்தவங்க. அப்படி பெனால்ட்டியே கொடுக்காம போனீங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஈஸியாக போட்டு போயிடுவாங்க. அப்போ அது வந்து இந்தியஸ் கான்ட்ராக்டே இல்லைன்னு சொல்றாங்க. வாட் யூ மீன் பை கம்பைனிங் கான்ட்ராக்ட்? ஒப்பந்தங்களை ஒன்றாக சேர்த்து கணக்கிடுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, two or more contracts should be combined and treated as one contract if they are negotiated together as one package. The price of one contract depends on the other. The goods, services or single performance obligations. இரண்டு அல்லது மேற்பட்ட கண்டக ஒன்றான கம்பெனி செய்யும்போது கீழ்கண்ட நிலை இருந்தது. ஒரே பேக்கேஜில் நெகோசியேட் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா அது ஒரு கான்ட்ராக்டின் விலை மற்ற கான்ட்ராக்டை கொடுத்திருந்தால், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஒன்று சேர்ந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷனாக இருந்தால். சரி, கான்ட்ராக்ட் மாடிஃபிகேஷன் என்றால் என்ன? கான்ட்ராக்ட்ல சேஞ்ச் எப்படி சரி, வாட் இஸ் த மாடிஃபிகேஷன்ஸ் நான் சொல்லிட்டேன். சரி, when it is separate contract, yes, contract modification when it is separate contract, not constitute a separate contract. When it is a separate contract, the treat modification as separate contract. Treat modification as a separate contract if both new goods added or distincted. Price increases reflects standalone price. இது ரெண்டு இது வந்துச்சுன்னு வச்சுங்க, அதை வந்து நம்ம ட்ரீட்டட் வந்து பண்ணணும். அதாவது ஒரு கான்ட்ராக்ட் வந்து மாடிஃபிகேஷன், நீங்கள் ஆல்ரெடி கான்ட்ராக்ட் போட்டுட்டீங்க, இந்த கான்ட்ராக்ட் வந்து மாடிஃபை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து நியூ கூட்ஸ் ஆட் ஆயிருக்கணும் அல்லது டிஸ்டிங்காக இருக்கணும். அப்படின்னா இது செப்பரேட் கான்ட்ராக்ட் நான் கன்சிடர் பண்ண முடியும். பிரைஸ் இன்க்ரீசஸ் ரெஃப்ளெக்ட்ஸ் ஸ்டாண்டர்ட் செல்லிங் பிரைஸ். அப்போ அது கான்ட்ராக்ட் கிடையாது, பழைய கான்ட்ராக்டே கிடையாது, மாடிஃபைடு கான்ட்ராக்ட் தான். அது செப்பரேட் கான்ட்ராக்ட் ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. தமிழ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதிய ஒரு கான்ட்ராக்டர் ட்ரீட் செய்யணும், செப்பரேட் கான்ட்ராக்டர் ட்ரீட் செய்யணும்னா ஒரு புதிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் உள்ள வந்திருக்கணும், அதாவது ஸ்டாண்டர்ட் விலை தான் வந்து ஸ்டாண்டர்ட் பிரைஸாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ரெண்டு விஷயத்த சொல்றாங்க. இல்ல சார், இஃப் நாட் செப்பரேட் கான்ட்ராக்ட் அல்லது இது டஸ் நாட் கான்ஸ்டிடியூட் செப்பரேட் கான்ட்ராக்ட்னா, ஒன்னு ரிமைனிங் கூட்ஸ் ஆர் டிஸ்டிங்க்ட். Treat as termination of old new contract is best prospective basis. Prospective future அப்படின்னு சொல்லுவாங்க prospective. Case 2, remaining goods are not distinct. First வந்து remaining goods are distinct. டிஸ்டிங்க்னா புதுசாவே இருக்குது. இந்த கூட்ஸ் வந்து remaining goods are distinctனாவே இட்ஸ் நாட் a separate contract சொன்னா treat as termination of old and new contracts உள்ள வந்துச்சு. அல்லது ரிமைனிங் கூட்ஸ் ஆர் நாட் டிஸ்டிங்க்னா அட்ஜஸ்ட் ரெவென்யூ ரெட்ராஸ்பெக்டிவ்லி குமுலேட்டிவ் கேட்ச். இது நம்ம பார்க்க போறோம் ஃபியூச்சர்ல. அதாவது மீதமுள்ள கூட்ஸ் டிஸ்டிங்கா பழைய கான்ட்ராக்ட் முடிஞ்சது போலும், புதிய தொலைஞ்சது போலும் கணக்கு போடு. இல்லையா, மீதமுள்ள கூட்ஸ் டிஸ்டிங்கா இல்லைன்னா பழைய ரெவென்யூவை அட்ஜஸ்ட் செஞ்சு நீ என்ன செய்ய குமுலேட்டிவ் பேசிஸ் மாத்திக்கோ அப்படின்றாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஐடென்டிஃபை த பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன்ஸ். அடுத்து நம்ம வரும், கான்ட்ராக்ட் முடிஞ்சிச்சு, ஐடென்டிஃபை த கான்ட்ராக்ட் பார்த்தாச்சு. இப்போ ஐடென்டிஃபை த performance obligations. What is performance obligations? Obligations promise to transfer. If you purchase goods or services, that has to be transferred. Am I correct? Distinct goods or services, bundle of goods, services that are substantially the same. A contract inception entity must identify the each promise separately. நான் உனக்கு கூட்ஸ் கொடுக்குறேங்க, நீங்க எனக்கு என்ன தரணும்? காசு தரணுங்க. அப்ப பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் என்பது ஒரு கூட்ஸ் கொடுப்பதற்கான வாக்குறுதி அல்லது ஒரே மாதிரியான பண்டில் ஆஃப் கூட்ஸ். கான்ட்ராக்ட் ஆரம்பத்தில் எல்லா ப்ராமிஸும் டிபெண்ட் செய்யணும். என்ன பண்றீங்கன்றது நீங்க முன்னாலேயே வாக்குறுதி. பெர்ஃபார்மன்ஸ் அப்ளிகேஷன் எப்படி? இப்ப வந்து நான் உங்களுக்கு துணி தரனா, இல்ல சட்டை தரனா, இல்ல பேண்ட் தரனா, அல்லது உங்களுக்கு செங்கல் கொடுக்குறனா, அந்த செங்கல் எத்தனை நாள்ல தரணும்ன்றது உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறீங்க. அதுதான். அப்ப இது வந்து ஈஸி மெமரிட்டிக்னா கம்பைன்ட் பேக்கேஜ் மாடிஃபிகேஷன் அப்படின்றதான் இதோட முக்கியமான விஷயம். ஸோ
ஸோ இது வந்து செகண்ட் பார்ட் உங்களுக்கு கிளியராக விளங்கிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.